வணக்கம் எனதருமை நண்பர்களே, வாழ்க வளமுடன். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், சர்வம் சக்திமயம். இன்றைய சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக இந்த பணம் ஈர்ப்பு விதி அல்லது இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பற்றி சில ஆராய்ச்சிகள் எப்படி நம்ம பண்ணணும், எவ்வாறு நம்ம அந்த கடன் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளியில் வரணும், பணத்தை எவ்வாறு ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெலாம் நம்ம தொடர்ச்சியாக பதிவுகளாக போட்டுட்டு வரோம். அதனுடைய வரிசையில் தீராத கடன், ரொம்ப நாளாக கடன் தீரவே முடிய மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் கடனும் நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றாகி விட்டது. ஆமாம், நம்ம எல்லாமே உணவு, இருப்பிடம் எல்லாமே அது எப்படி இன்றியமையாத ஒன்றோ அது மாதிரி ஒரு குடும்பத்தில் கடன் இன்றியமையாத ஒன்றாக மாறி போய்விட்டது. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் கடன், இஎம்ஐ, லோன்ஸு, நிறைய வாண்டடாக கொடுக்கக்கூடிய கடன்கள். அப்போ வரும்போது என்ன பண்ணுது, நம்மளுடைய கண்களை மறைத்து தேவையில்லாத செலவுகளை செய்து அதன் மூலமாக ஒரு கடன் என்ற சூழ்நிலையில் உருவாக்கி அது 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி நீண்ட நாள் கடனாக மாறுகின்றது. இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுகின்றது. அப்படின்னு இந்த கடன் பாதுகாப்பான கடனாக இருக்கிறதா அல்லது நமக்கே அது ஆபத்தை விளைவிக்கும் கடனாக இருக்கிறதா? இந்த 2 ஆப்ஷனில் தான் நம்ம கடனை பிரிச்சுக்கணும் முதல்ல. அப்போ ஒரு கடன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று பாதுகாப்பாக அமைஞ்சிடணும், இல்லை அந்த கடன் முற்றிலும் அழிஞ்சிடணும். 2 விஷயங்கள் நடக்கணும். அப்போ கடன் கழுத்தை நெரிக்குது, நிறைய சிரமங்களை கொடுக்குது, அதனால் மன உளைச்சல்கள் வருதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அவசர தேவைகளுக்காக நாம் ஒரு நபரிடம் கடன் வாங்குகிறோம். ஆமாம், நம்மளுடைய அவசர தேவைக்கு கடன் வாங்குகிறோம். அப்போ கடன் கொடுக்குறச்ச அந்த நபர் நம்மளுடைய அவசரத்துக்காக கொடுக்குறார், நம்மளுடைய இன்னல்களை தீர்க்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கார். அப்போ கடனை திருப்பி கேட்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஏதோ ஒரு அவசர நிமித்தமாக இருக்கிறது, அதனால் திருப்பி கேட்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு உதவிய நபர்களுக்கு எந்த ஒரு உபத்திரம் இல்லாமல் முதலில் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். அப்போ திருப்பி கொடுக்க நினைக்க வேண்டும். முதல்ல அந்த நேரத்தில் அவங்கள பழிக்கிறதோ அல்லது சாபம் விடுறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதலில் செல்லக்கூடாது. முதல்ல புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இதுதான். 2வது விஷயம், ஒரு தர்ம சங்கடம் வருது, என்னால் கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனுடைய விளைவுகள் கொடுக்க முடியாத என்னுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான விதிகள் தான் நான் சொல்லக்கூடிய விதிகள். ஆமாம், அப்போ ஒரு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், பகவான்கிட்ட போய் நிந்திக்கிறோம் அப்படின்ற வயசு கடன் கொடுத்தவரை திட்டவோ பழிக்கவோ கூடாது. என் குடும்பத்தில் இந்த மாதிரி கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு அவங்கள திட்டவோ பழிக்கவோ கூடாது. என்னுடைய சூழல்களை மாற்றி கொடு, நான் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதனுடைய கர்மாவை நான் அனுபவித்து விட்டேன், அதனால் என்னுடைய சூழல்களை மாற்றி கடனை அடைப்பதற்கு உண்டான சூழல்களை கொடு அப்படின்னு தான் பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வேண்டிக்கணும். இப்படிப்பட்ட சூழலில் உள்ள என்னுடைய நண்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ச்சியாக செய்யணும். தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை தோறும் பணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன அதிதேவதை அப்படின்னா பெருமாள், மகாலட்சுமி. அப்போ ஒரு புகழுக்கு மயங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா பெருமாள். அப்போது பெருமாளை போய் தரிசனம் பண்ணாலே நம்மளுக்கு பணக்குறைகள் இருக்காது. ஏன்னா மகாலட்சுமியோடும் பெருமாள் அப்படியே கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய பகவான். அப்போ பெருமாளை போயிட்டு சேவிக்கணும். தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை தோறும் தன்னுடைய மன பிரார்த்தனையை அங்கு பெருமாளுக்கும் அம்பாளிடம் வைக்க வேண்டும். அப்போ மகாலட்சுமி பெருமாளையும் வணங்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த செயல்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு பணக்குறை என்பது வராது. முதலிலே என்னுடைய கடன்களை தீர வேண்டும், கடன் கொடுக்கும் அளவிற்கு என்னுடைய உத்தியோகத்தை விரிவாக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் ஆக்டிவிட்டி நல்லபடியாக இருக்கணும், தானும் நன்றாக இருக்க வேண்டும், கடன் கொடுத்த நபரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்று மனப்பிரார்த்தனை வைத்து கொள்ள வேண்டும் முதலிலே. ஆமாம், தன்னுடைய சூழ்நிலைக்கு கடன் கொடுத்த நபரை எவ்வகையிலும் திட்டவோ பழி சொல்லவோ கூடாத ஒன்று. சாபம் விடுதல் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வினையாக நமக்கே மாறிவிடும். அதனால் கடன் கொடுத்த நபரும் நன்றாக இருக்க வேண்டும், கடன் வாங்கிய நபரும் நாமும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நான் சொல்லக்கூடிய விதிகள் பொருந்தும் முதலில்.
ஆமாம், இப்படிப்பட்ட செயல்கள், இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைகள் உங்களுக்கு 100% பலனளிக்கும். ஆமாம், செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமாளையும் மகாலட்சுமியும் தொடர்ச்சியாக உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல் போகும்போது முக்கியமாக துளசி மாலை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். துளசி மாலை சாற்றி இந்த வழிபாடுகளை சென்று பிரகாரத்தை சுற்றி வந்து அங்கே விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும். இது 100% உண்மை. வாழ்க வளமுடன். சர்வம் சக்தி.